இது எஸ்ஓஎஸ். நான் உங்கள் மொபைல் ஸ்ட்ரிங்கர் ராஜா வால்டர். சாலை விதிகளை மதிப்போன்னு போர்டு தான் வைப்போம், ஆனால் யாரும் மதிக்கிற மாதிரியே தெரியாது. அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஏன்னா எல்லாருக்குமே அவசரம், யாருக்குமே பொறுமைன்றது கிடையாது அப்படின்றது தினந்தோறும் நம்ம இந்த சிக்னல்களில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எஸ்ஓஎஸ் மொபைல் ஸ்ட்ரிங்கரில் பார்க்க போகிறது வடபழனி முருகன் கோயில் கிராசிங் அண்ட் பார்க்கிங். வடபழனி முருகன் கோயிலுக்கு நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா சிம்ஸில் இறக்கி விடுவாங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் இந்த சிக்னலில் தான் கிராஸ் ஆவீங்க. சிம்ஸை தாண்டி இருக்கும். கோயிலுக்கு போகும்போதும் சரி வரும்போதும் சரி இந்த சிக்னலில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் வரணும். வடபழனி முருகன் கோயிலுக்கு அசோக் பில்லர்லேருந்து வரவங்க அப்படியே கோடம்பாக்கம் போகிற ரைட்டில் எடுத்து கோயிலுக்கு போயிடலான்னு நினச்சி 2 வீலரோ கார்லேயோ வந்துடாதீங்க. அங்கே எங்கேயுமே நீங்கள் பார்க்கிங் பண்ண முடியாது, சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இது கோடம்பாக்கம் நோக்கி போகிற ஒன் வே, ஒரு வழியாக தான் போக முடியும். அதாவது நீங்கள் வடபழனியிலேருந்து வந்தீங்க, போரூர் அந்த சைட்லேருந்து வரவங்க அப்படியே கோடம்பாக்கம் தாண்டி நுங்கம்பாக்கம் போகிற மெயின் ரோடு. அதனால் இங்கே உங்கள் வண்டியை எங்கேயுமே காரையோ பைக்கையோ இங்கே பார்க் பண்ண முடியாது. அப்படி மீறி பார்க் பண்ணிங்கன்னா காரை லாக் போட்டுருவாங்க, பைக்கை வண்டியில் ஏற்றிட்டு போயிடுவாங்க போலீஸ்காரங்க. அவங்க பின்னாடியே நீங்கள் ஓடணும். வடபழனிக்கு நீங்கள் வாகனத்தில் அசோக் பில்லர்லேருந்து வந்தாலும் சரி, போரூர்லேருந்து வந்தாலும் சரி, அம்பிகா எம்பையர் சிக்னல் நோக்கி போய் அங்கே யூட்டர்ன் எடுத்திங்கன்னா அந்த ரோடு திரும்ப வடபழனி நோக்கி வந்ததுன்னா அதில் இந்த லெஃப்ட் சைடு சிக்னல் அந்த சந்துக்குள்ளே அம்மா மெஸ் இருக்கும், சித்தர் கோயில் இருக்கும். அந்த சித்தர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் 20 ரூபா தான் பார்க்கிங். அங்கே நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம் உங்கள் வண்டியை. சாதாரண நாட்களில் வடக்கு மாட தெருவில் அந்த வடக்கு கோபுரம் பக்கமாகவே நீங்கள் லெஃப்ட் ரைட்டில் உங்கள் 2 வீலரில் நிறுத்திக்கலாம். முருகனை பார்க்க வரவங்க கரெக்டான இடத்துல பார்க்கிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது.